இதுதானே ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே ஓகே ஓகே. சாரி ஃபார் தட். நான் நெக்ஸ்ட் ஜூமில் அந்த ஆர்சிடிஆர் சொன்ன மாதிரி அதை செஞ்சுட்டு நான் சரியா செய்வேன். இந்த கிளாஸை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளுங்க. ரெக்கார்டிங் வரும், சரியா பார்த்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் சரியா நம்ம செய்வோம், பிரச்சனை இல்லை. உயர்மட்ட முகாமையில் இருக்காங்க தானே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இருக்காங்க. அமைப்பின் இலக்கினை நிர்ணயிப்பாங்க, உபாய முறைகளையும் கொள்கை தந்திரோபாய தீர்மானங்களை நிர்ணயிப்பாங்க. இது கேள்விக்கு கேட்டு வரும் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு மார்க் பண்ணி கொள்ளுங்க. ஓகே, நிறுவனத்தின் அனைத்து செயற்பாடுகளையும் கண்காணிப்பாங்க. நடுத்தர மட்ட முகாமையாளர் இருக்கிற தானே ஸ்டூடெண்ட்ஸ், அவர் வந்து என்ன செய்வார்னு சொன்னா கீழ்மட்ட முகாமையாளர்களின் பணிகளைத்தான் அவர் மேற்கொள்வார். அவங்க வேலை செய்யறாங்களா, கீழே ஊழியர்களை வேலை நடாத்துறாங்களா, மிடில் லெவல் மேனேஜர், அவங்க அதைத்தான் செய்வாங்க. ஆனால் உயர்மட்ட முகாமையாளர் நிறுவனத்தின் அனைத்து செயற்பாடுகளையும் கண்காணிப்பாங்க. ஓகே, நடுத்தர மட்ட முகாமையாளருடைய கருமங்கள், கீழ்த்தரமட்ட முகாமையாளருடைய கருமங்கள் அனைத்தையும் சேர்த்து கேட்பான். கேள்வி கேட்கிறான்னா நடுத்தர மட்ட முகாமையாளர் கீழ்மட்ட முகாமையாளரை கேட்க மாட்டான். கேள்வி கேட்கிறான் உயர்மட்ட முகாமையாளர்களின் கர்மங்களில் வணிகத்திற்கு எவ்வாறு தாக்கத்தை செலுத்துகின்றது அல்லது எவ்வாறு முக்கியத்துவம் பெறுகின்றது என்று கேள்வி கேட்டால், அதாவது அவர் அமைப்பின் இலக்கினை நிர்ணயிக்கும், உபாய தந்திரோபாய முறை மற்றும் கொள்கைகளையும் தீர்மானிக்கும், நிறுவனத்தின் அனைத்து செயற்பாடுகளையும் கண்காணிக்கும், நடுத்தர மட்ட முகாமையாளர்களை மேற்பார்வை செய்தல். இது 4 பாயிண்டையும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்தது நடுத்தர மட்ட முகாமையாளர் சொன்னேன், கீழ்மட்ட முகாமையாளர் மேற்கொள்ளுவாங்க, வேலை சரியா செய்யறாங்கன்னு சொன்னா. அது மாதிரி உயர்மட்ட முகாமையாளர் இருந்த தகவலை கீழ்மட்ட முகாமையாளர்களுக்கு கொண்டு சேர்ப்பாங்க. என்ன சொல்றாங்க அவங்கன்னு சொல்லி கீழ்மட்ட முகாமையாளர்களுக்கு. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப என்னன்னு சொன்னா கமல் என்பவர் உயர்மட்ட முகாமையாளர், விமல் என்பவர் கீழ்மட்ட முகாமையாளர். நடுத்தர மட்ட முகாமையாளர்கிட்ட கொடுத்து கமலுக்கு கொண்டு சேர்க்கிற அதை வந்து டிரெக்டா கீழ்மட்ட முகாமையாளர் உயர்மட்ட முகாமையாளரிடம் தொடர்பு கொள்ள முடியாது. நடுத்தர மட்ட முகாமையாளர் மாத்திரமே உயர்மட்ட முகாமையாளருடன் தொடர்பட முடியும். இதன் கன்செப்ட் நீங்க நோட்ஸ் இப்ப பார்த்தாலே விளங்கும் உங்களுக்கு. உயர்மட்டம் மற்றும் கீழ்மட்ட முகாமையாளர்களுக்கு இடையிலான இணைப்பு கர்மங்களை மேற்கொள்ள நடுத்தர மட்ட முகாமையாளர் என்ன செய்வார்? உயர்மட்டம் மற்றும் கீழ்மட்ட முகாமையாளர்களுடைய இணைப்புன்னு சொன்னா தொடர்புகளை கர்மங்களை மேற்கொள்ளல், அதாவது தொடர்பினை மேற்கொள்வார். விளங்குதா? உயர்மட்ட முகாமையாளர்கள் விருத்தி செய்யப்படும் திட்டங்கள், உபாயங்கள், கொள்கைகளை நடைமுறைப்படுத்துறது நடுத்தர மட்ட முகாமையாளர். அதுக்கு உதாரணம் எழுதி கொள்ளுங்க. நடுத்தர மட்ட முகாமையாளருக்கு உதாரணம் செயற்பாட்டு முகாமையாளர் வருவாங்க, ஆபரேஷன் மேனேஜர், ஃபைனான்ஸ் மேனேஜர், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜர், அதாவது ஹெச்ஆர் மேனேஜர், மார்க்கெட்டிங் மேனேஜர். விளங்குதா? இவங்க உயர்மட்ட முகாமையில் சிஇஓ இருப்பாங்க, உப தலைவர், தலைவர், பிரதான கட்டளையிடும் பிணைப்பாளர் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. கீழ்மட்ட முகாமையாளருக்கு உதாரணம் காரியாலய அதே மாதிரி முகவரி, கண்காணிப்பாளர் இருப்பாங்க. இந்த கன்செப்ட் உங்களுக்கு விளங்கி இருக்கும். உயர்மட்ட முகாமையாளர் யாரு, அவர் செய்யக்கூடிய பணிகள் என்ன, அவர் செய்யக்கூடிய என்ன நிர்ணயிப்பார், தந்திரோபாய இலக்குகளையும் கொள்கைகளையும் நிர்ணயிப்பார். அதன் கன்செப்ட். அவருக்கு ஒரு விரிவான நோக்கம் இருக்கும். நடுத்தர மட்ட முகாமையாளர் மற்றும் கீழ்மட்ட முகாமையாளர்கள் கண்காணிக்கும் பொறுப்பே அவருக்குத்தான். ஆனால் நடுத்தர மட்ட முகாமையாளருக்கு என்ன இருக்கும்? உயர்மட்ட முகாமையாளர் கீழ்மட்ட முகாமையாளருக்கு இடையான தொடர்பை இணைக்கிற, உயர்மட்ட முகாமையாளர் கொடுக்கக்கூடிய பணிகளை நிறைவேற்ற நடுத்தர மட்ட முகாமையாளர். அதே மாதிரி உயர்மட்ட முகாமையாளர்களுடைய தீர்மானங்களுக்கு ஏற்ப தகவல்களை வழங்குறது நடுத்தர மட்ட முகாமை. இதன் கன்செப்ட் பேப்பர் செய்யும்போது உங்களுக்கு சொல்லி தருவேன். பாருங்க, இந்த சேட்ல போட்டிருக்கு சிஇஓ உயர்மட்ட முகாமையாளர் மற்றும் எச்ஆர் நடுத்தர மட்ட முகாமையாளர், லீடர் தலைவர் கீழ்மட்ட முகாமையாளர் இருப்பாங்க. ஓகே, இவ்வளவும் போதும். அவ்வளோ பெருசா பாயிண்ட் தேவையில்ல பாடம் நிற்கிறதுக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் எக்ஸாமுக்கு வரக்கூடியதை சொல்லுவேன். முகாமையாளர்களின் உயர்மட்ட முகாமையாளர் கர்மங்களை கொஞ்சம் நல்லா பார்த்து கொள்ளுங்க. ஓகே, சிறந்த முகாமையாளருக்கு தேவையான தகைமை, அவங்களுக்கு திறன், ஸ்கில்ஸ் இருக்கணும். அதே மாதிரி அறிவு இருக்கணும், நாலேஜ், நேரான மனப்பாங்கு, அதாவது எத்திக்ஸ், நேராக செயற்படக்கூடிய மனப்பாங்கு இருக்கணும். இதை நீங்கள் லைட்டா பார்த்து கொள்ளுங்க. ஓகே, முகாமையாளரின் தகைமை அது சார்ட் போட்டிருக்கு. சார்ட் வேணும்னு சொன்னால் நீங்க இதை ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, அடுத்தது வந்து எண்ணக்கருவாக்க திறன். ரைட், முக்கியமான பாயிண்ட்டுக்கு வந்திருக்கும். விளங்குதா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்ப 30 தொடக்கம் 40 வரையிலான கேள்வி எப்படி கேட்பான்? உயர்மட்ட முகாமையாளர்களுக்கு குறித்த பணியை நிறைவேற்றுவதற்கு தேவையான டேஸ் விட்டு திறன் தருவான். அப்ப என்ன எழுதணும் நீங்க? எண்ணக்கருவாக்க திறன். அதை இன்னொரு கேள்வி கேட்பான், அதை தொடர்ந்து கேட்பான். உயர்மட்ட முகாமையாளரிடமிருந்து கீழ்மட்ட முகாமையாளர் குறித்த பணியை நிறைவேற்றுவதற்கு வழங்கும் திறன், டேஸ் விட்டு திறன் கேட்பான் நடுத்தர மட்ட முகாமையாளர். இப்படித்தான் கேள்வி கேட்பான்.
நீங்க மார்க் பண்ணிக்கொள்ளுங்க மேல, அதாவது உங்களோட நோட்ஸ்ல மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. உயர்மட்ட முகாமையாளருக்கு என்ன கருவாக்கத்திறன் தேவை? என்ன கருவாக்கத்திறன் என்ன? ஒரு அமைப்பொன்றின் உள்ளக ரீதியா, அதாவது நிறுவனத்துக்கு உள்ளுக்கையும் செயற்படணும் உயர்மட்ட முகாமையாளர், வெளியாகவும் செயற்படணும் சர்வதேச ரீதியாக. விளங்குதா ஸ்டூடெண்ட்ஸ்? இதான் கான்செப்ட். அமைப்பொன்றின் கட்டமைப்பு. ஒரு நிறுவனத்தின் உள்ளக மற்றும் வெளியக. உள்ளக ரீதியில யார் இருப்பாங்க? நிதி முகாமையாளர், மார்க்கெட்டிங் மேனேஜர், அதே மாதிரி வந்து குறிப்பிட்ட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர்ஸ், அனைவருக்கும் பொறுப்பு யாரு? உள்ளக ரீதியா என்ன கருவாக்கத்திறன் யாருக்கு இருக்கணும்? உச்ச முகாமையாளர், உயர்மட்ட முகாமையாளர். இவங்க புதிய கருத்துக்களை அனலைசிஸ் பண்ணணும், புத்துருவாக்கம் செய்யணும். விளங்குதா? புத்துருவாக்கம் செய்யணும், இன்னோவேஷன் பண்ணணும். புத்துருவாக்கத்து தான் இன்னோவேஷன். அவங்க புத்துருவாக்கம் செஞ்சு நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு வழிவகுக்கக்கூடியவர்கள் தான் என்ன கருவாக்கத்திறன். விளங்குதா? அதாவது உயர்மட்ட முகாமையில இருக்காங்க தானே ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கு வந்து என்ன கருவாக்கத்திறன் அடிப்படையான விடயம். நிறுவனத்தினை வளர்ப்பதில் மிக பங்கு உண்டு யாருக்குண்டா? உயர்மட்ட முகாமை. அதை மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. அவங்க அமைப்புக்கு உள்ளக ரீதியாகவும் செயற்படுவாங்கன்னா கண்காணிப்பாங்க, வெளியக ரீதியாகவும் கண்காணிப்பாங்க. பிரச்சனையை இனங்கண்டு தீர்ப்பதற்கான திறன் மட்டும் உயர்மட்ட முகாமையாளருக்கு தான் இருக்கும். அதான் என்ன கருவாக்க திறன். என்ன பிரச்சனை வந்தாலும் மார்க்கெட்டிங் மேனேஜர் அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனை தான் கண்காணிப்பாங்க. நிறுவனத்துக்குள்ளுக்கு அனைத்து கண்காணிப்பாளரும் என்ன கருவாக்க திறனை வைத்து உயர்மட்ட முகாமையாளர் தான் செயற்படுவார். ஒரு தூர நோக்கு, லாங் டேர்ம் விஷன் அண்ட் மிஷன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது தூர நோக்கம் இருக்கும். நான் சொல்ற கன்செப்டை மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. உள்ளக ரீதியாகவும் வெளியக ரீதியாகவும் செயற்படுவாங்க உயர்மட்ட முகாமையாளர். அவங்களுக்கு என்ன கருவாக்கத்திறன் அடிப்படையானது. நிறுவனம் முழுமையாக கண்காணிப்பாங்க. இதுதான் கன்செப்ட் சும்மா ஞாபகம் நிக்கிறதுக்கு. அதே மாதிரி வந்து தூர நோக்கம் மற்றும் ஒரு லாங் டேர்ம் டிசிஷன் வச்சிருப்பாங்க. இதான் அவங்களுக்குரியது. ஓகே. மானிடத்திறன், அதை உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். மானிடத்திறன், அனைத்து மட்ட முகாமையாளர்கள் உயர்மட்ட முகாமையாளராக இருக்கலாம். சாட்டை காட்டுறேன் உங்களுக்கு, நோட்ஸை காட்டாம இந்த இருக்கும் பாருங்க. முகாமையாளருக்கான திறன் தேவையான பின்வருமாறு வரைபடமாக காட்ட முடியும். என்ன கருவாக்க திறனாக இருக்கலாம், மானிட திறனாக இருக்கலாம். பாருங்க இந்த இந்த பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், இந்த இருக்கு. என்ன கருவாக்க திறனாக இருக்கலாம், மானிட திறனாக இருக்கலாம், தொழில்நுட்ப திறனாக இருக்கலாம். ஆனால் என்ன கருவாக்க திறன் மார்க் பண்ணிக்கொள்ளுங்க, உயர்மட்ட முகாமையாளருக்கு தேவை. அவங்க ஒரு தூர நோக்க கொண்டிருப்பாங்க, நிறுவனத்திற்கு உள்ளக வெளியக ரீதியாக யோசிப்பாங்க, திங்க் பண்ணுவாங்க. அதே மாதிரி மானிடத்திறன் அனைத்து மட்ட முகாமையாளர்களுக்கும் நடுத்தர மட்டமாக காணப்படும். பாருங்க இங்க பாருங்க, எதை பார்க்கணும் தெரியுமா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த உயர்மட்ட முகாமையாளருக்கு நேராக நடுவுல வரக்கூடியத பாருங்க. இதுகிட்டையும் சேம், இதுகிட்டையும் சேம், இதுகிட்டையும் சேம். விளங்குதா? இதன் கன்செப்ட். ஓகே. தொழில்நுட்ப முகாமையாளருக்கு, கீழ்மட்ட முகாமையாளருக்கு தொழில்நுட்பத்திறன் தேவை. ஓகே. தொழில்நுட்பத்திறன் கீழ்மட்ட முகாமையாளருக்கு தேவை. ஆனா கேள்வி கேட்கறது உங்களுக்கு கேட்கிறேன்டா, உயர்மட்ட முகாமையாளரை வச்சுத்தான் கேள்வி பெரும்பாலும் கேட்பான். ஓகே. தொழில்நுட்பத்திறன் அதை வச்சு கேள்வி கேட்டாலும் செய்யக்கூடிய மாதிரி இருக்கணும், ஈஸியா யோசிக்கணும், நம்மளை வச்சு யோசிக்கணும். ஓகே. அவ்வளவுதான். தொழில்நுட்பத்திறன் என்ன? அது கீழ்மட்ட முகாமையாளருக்கு தேவை. குறித்த சிறிய பணிகளை மேற்கொள்வதற்கு ஒரு அனுபவம் இருக்கணும், ஒரு ஆற்றல் இருக்கணும். விளங்குதா? அதான் தொழில்நுட்பத்திறன். மானிட திரண்ட அனைத்து மட்ட முகாமைகளுக்கும் மீது சமமாக இருக்க வேண்டும். அதை கன்செப்ட் வச்சுக்கொள்ளுங்க, சமம். மானிட திரண்ட அனைத்து மட்ட முகாமைகளுக்கும் சமம். ஓகே. அதான் கான்செப்ட். போதும், அவ்வளவு ஆழமா போக தேவையில்லை நம்ம. முகாமைத்துவ செயற்பாடு, அதாவது முகாமைத்துவ கருமங்கள், முகாமைத்துவ செயற்பாடு, முகாமைத்துவ அதே மாதிரி முகாமைத்துவ செயற்பாடு, பலதரப்பட்ட வேர்ட்ஸ் வரலாம். ஓகே. திட்டமிடல் இருக்கணும், செயற்படுத்தல் இருக்கணும், ஒழுங்கமைத்தல் இருக்கணும், கட்டுப்படுத்தல் இருக்கணும். ஓகே. இதுதான் கான்செப்ட். ஒழுங்கமைத்தல், கட்டுப்படுத்தல். இதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், முக்கியமான வேர்ட்ஸ். ஓகே. திட்டமிடல், ஒழுங்கமைத்தல், நெறிப்படுத்தல், கட்டுப்படுத்தல். இதை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்க, உங்களுக்கு நான் நோட்ஸ்ல சொல்லித்தரேன். இதுல ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு வருஷம் கேள்வி கேட்டிருந்தான். எப்படின்னா, முகாமைத்துவ செயற்பாடு 4 முகாமைத்துவ கர்மங்களை ஒப்பிட்டு விளக்குக. திட்டமிடல், ஒழுங்கமைத்தல், நெறிப்படுத்தல், கட்டுப்படுத்தல். நாளையும் குறிப்பிட்டு இவ்வளவு நோட்ஸையும் நீங்க கொடுக்கணும் இல்ல. ஒரு ஒரு வரி அல்லது 2 வரியில பாயிண்ட்ஸை கொடுத்தாலே போதும். எவ்வாறு கொடுப்பீங்க? திட்டமிடலுக்கு நீங்க நல்லா மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க ஸ்டூடெண்ட்ஸ்.
திட்டமிடலுக்கு குறித்த பேர் நீங்க ஆன்சர் எழுவக்குள்ள வந்து எதுக்கும் குறித்த. ஓகே, இந்த குறித்தன்ற நேம் வரணும் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது குறித்த நிறுவனத்தினால் எதிர்காலம் ஃபியூச்சர் அடைந்து கொள்வதற்கு எதிர்பார்க்கும் நோக்கம் மற்றும் இலக்கு. நான் சொன்னேன் தானே ஸ்டூடெண்ட்ஸ், ஆரம்பத்துல இருந்து கிளாஸ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு விளங்கும், எல்லாரும் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இலக்கு நோக்கம் இலக்கத்தான் பேஸ் பண்ணி சொல்லிக்கொண்டே இருப்பான். இங்க பாருங்க, நோக்கம் இலக்கு. நீங்க ஆன்சர் அளவு கூட இதை போட்டாலே அவனுக்கு விளங்கிடும், படிச்சிருக்கிறான் பிள்ளை. பாருங்க, நான் சொன்னேன் அந்த கர்மங்கள் வினைத்திறன் வந்திருக்கு, அதுக்குள்ள விளைதிறன் வந்திருக்கு. பாருங்க, அதிகாரம் வந்திருக்கு, வளங்கள் வந்திருக்கு. நான் ஆரம்பத்துல சொன்னேன் தானே, அதை வச்சு தன் கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பான்னு சொல்லி. நெறிப்படுத்தல் அதாவது ஒழுங்குபடுத்தல். பாருங்க, நிறுவனத்தில் உருவாக்கப்பட்ட நோக்கம் இலக்கு. பாருங்க என்ன மாற்றம் இருக்கு, சொல்லுங்க பாப்போம், என்ன மாற்றம் இருக்கு. ஆனால் இந்த கேள்வியை கேட்க வாய்ப்பு இல்லை. கேட்டான்னு சொன்னால் ஒரு வருடம் கேட்டு அவன் கேள்வி பேப்பர்ல அவமானப்பட்டு விட்டான். இப்படி கேள்வி கேட்க கூடா. ஆனால் பிள்ளைகள் ஆன்சர் தெளிவு எழுவணும் ஸ்டூடெண்ட்ஸ். இதுல என்ன விளங்கணும்னு சொன்னால், குறித்த நிறுவனத்தின் எதிர்காலம் இருக்குத்தானே ஸ்டூடெண்ட்ஸ், அதை அடைஞ்சு கொள்றதுக்கு நோக்கம் மற்றும் இலக்கை உருவாக்கணும் தான் திட்டமிடல். அவ்வளவுதான் கன்செப்ட். எழுதுறண்டா நீங்க திட்டமிடல் கர்மங்களுக்கு எழுதுறண்டா, குறித்த ஒரு நிறுவனத்தின் எதிர்காலத்தில் அடைந்து கொள்ளக்கூடிய நோக்கம் மற்றும் இலக்குகளை உருவாக்கி கொள்வது ஆகும். அவ்வளவுதான் கன்செப்ட். ஒழுங்கமைத்தலுக்கு நீங்க எழுத வேண்டியதா, நிறுவனத்தில் உருவாக்கப்பட்ட விஷன் அண்ட் மிஸ் இலக்கு மற்றும் நோக்கங்களை வினைத்திறன் மற்றும் பயனுறுதியாக அடைந்து கொள்வதாகும். அவ்வளவுதான், நிறைய கொடுக்க தேவையில்லை ஸ்டூடெண்ட்ஸ், அவ்வளவுதான், ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். நெறிப்படுத்தலுக்கு எழுத வேண்டியது, நிறுவனத்தில் உருவாக்கப்பட்ட நோக்கங்களையும் இலக்கினையும் அடைந்து கொள்ளும் பொருட்டு. அப்படி நீங்க அவ்வளவு எழுத தேவையில்ல. நோக்கம் இலக்கு அடைந்து கொள்வதற்காக அவர்களை வேலைக்கு ஊக்கப்படுத்தலும் மற்றும் அவர்களுக்கான தொடர்புகளை வழங்குதலும் நெறிப்படுத்தல் ஆகும். அதாவது அவங்களுடைய தொடர்பினை பேணி நெறிப்படுத்துவாங்க, அர்ப்பணிப்பாங்க. விளங்குதா? அதான் கன்செப்ட். உங்களுக்கு விளங்கி இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ், எவ்வளவு ஈஸி மேனேஜ்மெண்ட் சொல்லி நான் படிச்சதற்குள்ள விளங்கும். நீங்க ஃபர்ஸ்ட் இயர் சிலபஸ் படிக்கின்ற பொழுது கேள்வி எப்படி கேட்பான்னு சொன்னா, ஜென்ரலா கேள்வி கேட்டு விட்டுருவான். 20 மார்க்ஸுக்குள்ள ஒரு 4 மார்க்ஸ் 6 மார்க்ஸ் ஜென்ரலா கேள்வி கேட்ட உடனே பிள்ளைகள் எழுதாம 20 மார்க்ஸுக்கு 14 மார்க்ஸ் எடுத்துட்டு வாரு. ஆனா இங்களை அப்படி கேட்கலாம், நோட்ஸ் வச்சு தான் கேள்வி கேட்பான். அதால இங்களை நல்லா படிச்சவங்களுக்கு இங்களை 3 கேள்வி செய்யுங்க, ஏன் எடுக்கலாம். அங்களையும் ஏன் எடுக்கலாம், நல்ல நுழைச்சு உள்ளாக்கள், நல்ல செய்யக்கூடிய ஆக்கள் அங்களை படிச்சு கொள்ளுங்க. கட்டுப்படுத்தல் கண்ட்ரோல் இருக்கணும், நிறுவனத்துக்கு கட்டாயம் கண்ட்ரோல் இருக்கணும். கண்ட்ரோல் உதாரணமா நொக்கியா இருக்குதானே ஸ்டூடெண்ட்ஸ், நம்மட்டிக்கும் சாம்சங் எல்லாம் இருக்குதானே, எவ்வளோ ஐபோனுக்கு ஈக்குவலா அடிச்சு கொண்டே இருக்கிறான் சாம்சங். இந்த மாதிரி நொக்கியா இருக்குதானே, அவங்க வந்து ஏன் அவங்க லொஸ்டாகிறதுக்கு காரணம் ஒரு கண்ட்ரோல் இல்லை, எதை எந்த நேரத்துல செய்யணும்னு இல்லை. அத மாதிரி தான் ஒரு நிறுவனத்துக்கு கட்டாயமாக ஒரு கண்ட்ரோலிங் இருக்க வேண்டும், பரிசீலனை செய்து. ஓகே, இதை முக்கியமா சும்மா நோர்மலா பார்த்துக்கொள்ளுங்க, அவ்வளவும் போதும். தீர்மானம் மற்றும் பிரச்சனை, தீர்மானம் எடுத்தல் மற்றும் பிரச்சனை தீர்மானம் இது தேவையில்லை ஸ்டூடெண்ட்ஸ், அவனுக்கு தேவையில்லை, தேவையில்லாத நோட்ஸ், கேள்விக்கு வரப்போறதே இல்லை. தீர்மானம் எடுத்தல் படிமுறை நீங்க இதை பாடமாக்கியே வச்சுக்கொள்ளணும். ஏன்னு சொன்னால் இதை கேட்பானா கேட்க மாட்டானா, கேட்பானா கேட்க மாட்டானா, யாராலையும் கைட் பண்ண முடியாது. ஓகே, ஏன்னு சொன்னால் ஒரு 3 வருடம் பாருங்க பாஸ் பேப்பர் எடுத்து தொடர்ச்சியாக தீர்மானம் எடுத்தல் சரி ஒரு படிமுறை கேட்காம இருந்தான்னு சொன்னா, கட்டுப்படுத்தல் படிமுறையை குறிப்பிட்டு அஹ், சும்மா லைட்டா விளக்க சொல்லுவான். அதே மாதிரி தீர்மானம் எடுத்தல் படிமுறை நீங்க சும்மா லைட்டா விளக்குறதான். பிரச்சனைகளை தெளிவாக இனங்காண்ற, பிரச்சனையை இனங்காணாம தீர்மானம் எடுக்கலுமா? இப்ப பிரச்சனைய தெளிவாக இனங்காணாம, அதான் நிறைய இடத்துல கம்பெனி லொஸ்ட் ஆகிறதுக்கு ரீசன். பிரச்சனை இல்லாம தீர்மானம் எடுக்கிற, பிரச்சனையை தெளிவாக இனங்காணாம தீர்மானம் எடுக்கிற, பிரச்சனை இருக்குமோ அவங்களோட நிறுவனத்துக்கு அவங்க வெளிப்படையாக காட்டாம தீர்மானம் எடுத்து அவங்களோட கம்பெனியை ரன் பண்ணி போகின்ற பொழுதுதான் லோஸ்ட் ஆகுற. பிரச்சனையை பகுப்பாய்வு செய்யற, அனலைஸ் பண்ற, அந்த பிரச்சனை என்ன இருக்கு, அதுக்குரிய ரிப்போர்ட், அதற்குரிய அனைத்து விதமான தகவல்களையும் ஆழமாக அறிந்து கொள்ற. அதுக்கு பின்னால மாற்று தீர்வை கட்டி எழுப்புதல், வேற தீர்மானங்கள், நேரத்தோட இந்த பிரச்சனை இருக்கு, நேரத்தோட ஒரு நோக்கம் வச்சிருப்போமே, அதை விட்டு மாற்று தீர்வு புதிய தீர்மானங்கள் ஒன்றை கட்டி எழுப்புற. புதிய தீர்மானம் எனக்கு இப்படி செய்ய போறேன்னு சொல்லி குறித்த பிரச்சனையை தீர்ப்பதற்குரிய ஒரு பல்வேறு தீர்வினை கட்டி எழுப்புதல், புதியதாக செய்வதற்குரிய ஒரு விடயம் தான் மாற்று தீர்வு கட்டி எழுப்புதல். அடுத்தது மாற்று தீர்வுகளை மதிப்பிடுற,
அதாவது மதிப்பீடு செய்யற நம்ம மாற்றுத் தீர்வு செஞ்ச மாற்றுத் தீர்வுகளை கட்டியெழுப்பணும் தானே. மாற்று தீர்மானம் கட்டியெழுப்பணும் தானே, அதை மதிப்பீடு செய்யற சரியா. இதை செய்து கொண்டு போனால் நம்முடைய நிறுவனம் தொடர்ச்சியாக இயங்குமா? ஓகே. அதுதான் மதிப்பீடு செய்யற. மதிப்பீடு ஒரு நிறுவனத்துக்கு கட்டாயம் தேவை. ஓகே. மதிப்பீடு இல்லாம சென்று கொண்டிருக்கின்ற பொழுதுதான் ஒரு பெரிய ஒரு பாரிய ஒரு லொஸ்ட் ஆகிற நிறுவனம். சிறந்த மாற்று வழியினை நீங்க 4 வரையும் எழுதினா போதும். இந்த 5 போட்டு வச்சுக்க. தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துற, மதிப்பீடும், மீள் வலியுறுத்தலும். தீர்மானத்தை வந்து மாற்று தீர்வுல கட்டியெழுப்புற, அதை மதிப்பீடு செஞ்சதுக்கு பின்னால தீர்மானம் சரி நாங்க செய்ய போறோம், இதைத்தான் செய்ய போறோம்னு சொல்லி தீர்மானத்தை நடைமுறைப்படுத்தினதுக்கு பின்னால அதை திருப்பி என்ன செய்யறா, ப்ரொஜெக்ட் போட்டு கம்பெனி ஓல் மெம்பர்ஸுக்கு, ஊழியர் இருப்பாங்க, மேனேஜர் இருப்பாங்க, அனைவருக்கும் மதிப்பீடு செய்தலும் மற்றும் அதை மீள வலியுறுத்துவாங்க. இவ்வாறு செய்யணும், இதைத்தான் நம்மளோட நோக்கம் அனைத்தும். ஆனால் கைட்ல இல்லாத ஒரு கேள்வி ஒன்று நான் இதில் எழுதி வச்சுக்கேன். இதை பார்த்து அப்படி எழுதி கொள்ளுங்க. இந்த கேள்விக்கு கேட்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஓகே. முகாமையாளர் தீர்மானங்களை அமுல்படுத்த தேவையான காரணி எழுதி கொள்ளுங்க ஸ்டூடெண்ட்ஸ். கைட்டை அப்பால் பட்டு கேள்வி கேட்டால் இதைத்தான் கேட்பான். முகாமையாளரை வச்சு முகாமையாளர் ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்று சொல்றேன். ஜூம்ல உங்களை தன்னால வெளியாக்கணும்னு சொன்னா நீங்க அந்த லிங்க்லயே ஜாயின் பண்ணுங்க உடனடியாக. சரியா? எந்த டைம் இந்த கிளாஸ் மட்டும் தான் கொஞ்சம் இப்படி சிக்கல் படுத்தும். கொஞ்சம் கோவிக்காம அப்படி செஞ்சீங்கன்னா சரி. முகாமையாளருக்கு தீர்மானங்களை அமல்படுத்த தேவையான காரணி எழுதிக் கொள்ளுங்க. போதிய அளவு வளங்கள் கிடைப்பனவு. தீர்மானங்கள் அமுல்படுத்த என்ன தேவை? வளங்கள் இருக்கணும். வளங்கள் என்ன? தகவல். நீங்க பிசினஸ் ஸ்டடிஸை பொறுத்த மட்டும் எத்தனை வளங்கள் பாத்தீங்க? 7 கிட்ட பார்த்திருப்பீங்க. அறிவு, தகவல் எல்லாம் பார்த்திருப்பீங்க. அதெல்லாம் இருக்கணும். தீர்மானத்தை அமுல்படுத்திருந்தா ஒரு அறிவு இருக்கணும், knowledge இருக்கணும். விளங்குதா? போதிய அளவு அறிவு காணப்படணும். பாருங்க, ஊழியர்களின் ஒத்துழைப்பு. அனைத்து லேபர்ஸும் என்ன செய்யணும்? முகாமையாளர் தீர்மானங்களுக்கு அடிபணியணும், ஒத்துழைப்பு வழங்கணும். நிறைய ஊழியர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா தலைபிரித்து வேலை பார்க்குறேன். நானும் டபிள்யூடி முடிச்சு வந்திருக்கிறேன், நானும் சிஏ கார்பரேட் லெவல் செய்கிறேன், நானும் ஏசிசியை முடிச்சுட்டு வந்திருக்கிறேன், நானும் ஒரு லேபரா வேலை செய்யும்போது இவர தீர்மானத்தை கேட்கணுமா? கஷ்டம். அவர் முழு ஒத்துழைப்பையும் மேனேஜருக்கு கொடுக்கணும். கொடுத்தால்தான் ஒரு தீர்மானத்தை அமுல்படுத்த முடியும். பொருத்தமான வழிகாட்டல். யார் அதை செய்வாரு? அனைத்து தகவல் எல்லாம் அறிவு, ஊழியர் ஒத்துழைப்பெல்லாம் கிடைச்சதுக்கு பின்னால முகாமையாளர் மற்றும் நிறுவனத்தின் சிஇஓ, அதே மாதிரி நிறுவனத்தில் இருக்கக்கூடிய மெம்பர் இருப்பாங்க, உயர் உயர் அதிகாரி, அவங்க என்ன செய்வாங்க? பொருத்தான வழிகாட்டல் வழங்குவாங்க. இதான் கன்செப்ட். தீர்மானம் எடுத்தலுக்குள்ள உள்ளடங்கக்கூடியது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், படிமுறையை பார்த்து கொள்ளுங்க. படிமுறையை பாடமாக்கிட்டு இந்த நோட்ஸ் எழுதி கொள்ளுங்க. அவ்வளவுதான். தீர்மானம் எடுத்ததுக்குள்ள திட்டமிடல் அறிமுகம் கேட்குறாங்க, அதெல்லாம் தேவையில்லை. திட்டமிடல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறுவனம் ஒன்று இலக்கு நோக்கு ஒரு குறித்த ஒரு நிறுவனம் எழுதிருங்க. அப்ப அவனுக்கு விளங்கிரும் உள்ள படிச்சிருக்கிறான். ஆன்சர் எழுதுகின்ற பொழுது மேனேஜ்மெண்ட் சைட்ல குறித்த நிறுவனத்தின் பாருங்க எங்க சரி. ஸ்டூடெண்ட் ஸ்டார்ட் பண்ண நோட்ஸை பாருங்க. இந்த இருக்கு பாருங்க, நிறுவன நோக்கத்தை அடைவதற்கு. இங்க பாருங்க, நிறுவனத்தின் நோக்கம் மற்றும் குறிக்கோள். இங்க பாருங்க, நிறுவனத்தின் உருவாக்கப்பட்ட. இங்க சும்மா தாரான் உருவாக்கப்பட்டன்னு சொல்லி நோக்கம் மற்றும் இலக்கு. எங்க சரி புதுசா வேர்ட்ஸை போடுறான ஸ்டூடெண்ட்ஸ். நான் அதான் சொன்னேன், மேனேஜ்மெண்ட் சைட்ல கேள்வியை சாய்ஸ் பண்றது உங்களுக்கு மிகப்பெரிய லாபம். ஃபுல் மார்க்ஸை கவர் பண்ணக்கூடிய சைட் தான் மேனேஜ்மெண்ட் சைட். கட்டுப்படுத்தலையும் பாருங்க, நோக்கம் மற்றும் குறிக்கோள். நான் சொன்னேன் தானே, நீங்க ஆரம்பத்துல அந்த வளங்கள்ல இருக்கக்கூடிய பயனுறுதியை ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க, வினைத்திறனை ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க, அதே மாதிரி நோக்கங்கள் மற்றும் குறிக்கோள் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. அதான் உங்களுக்கு தொடர்புபடும் சொன்னேன். விளங்க ஸ்டூடெண்ட்ஸ்? கண்டிப்பா அதை வச்சுதான் கேள்வி கேட்கப்படும். கேள்வி கேட்கப்படும் ஆன்சர் எழுதுவோம், நீங்க அதையே வச்சு எழுதுங்க. இப்போ நிறுவனத்தின் கருமங்கள் எவ்வாறு வழிவகுக்கும்னு சொன்னால், 2 கருமங்களை குறிப்பிட்டு விளக்குன்னு சொன்னா திட்டமிடல் மற்றும் நெறிப்படுத்தல் போட்டு அல்லது கட்டுப்படுத்தல் போட்டு குறித்த நிறுவனம் ஒன்றின் எதிர்கால நோக்கத்தை அடைந்து கொள்வதற்காக சொல்லி குறித்த முன்னுக்குள்ள அப்படி செஞ்சீங்கன்னு எழுதுனீங்கன்னு சொன்னாலே பேப்பர் திருத்தவனுக்கு விளங்கிடும் உள்ள படிச்சிருக்கு சொல்லி விளங்கிடும். நிறைய பேர் கெப்பு விட்டு எழுதிட்டு போற பாயிண்ட சரியா கொடுக்குறல்ல, அதால ஃபுல் மார்க்ஸ் கிடைக்காது. ஓகே. அடுத்தது வந்து திட்டமிடல். திட்டமிடலை பார்த்தாச்சுன்னா முன்கூட்டி மேல தீர்மானம் எடுத்தல் பார்த்தோம். இப்பதான் திட்டமிடலுக்கு வாரோம். நிறுவனம் ஒன்றின் முக்கிய கர்மங்கள் ஒன்றுதான் திட்டமிடல். திட்டமிடலுக்கும் படிமுறை இருக்கு.
என்ன சார் நிறைய படிமுறை இருக்கு, அதான் சார் மேனேஜ்மெண்ட் எனக்கு கஷ்டம், ஞாபகம் நிக்குதுலன்னு சொன்னா கன்செப்ட் நான் போவீங்க நீங்க. உங்களுக்கு ஒரு கன்செப்ட் உருவாக்குங்க. எப்படின்னா இதுல நான் நிறைய பிழைகள் இருக்கிறத திருத்தி வச்சிருக்கேன் டியூட்ட. சூழலை ஆய்வு செய்யற, உங்களோட வீட்டு வாசல்ல மதில் கட்ட போறீங்கன்னு சொன்னால் மதில் ஏன் கட்ட போறீங்க? ஆய்வு செஞ்சுட்டு தான் கட்ட போறீங்க. வீட்டில் இருக்கக்கூடிய கேர்ள்ஸ் இருக்கட்டும், வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் இருக்கட்டும், அனைத்தையும் பாதுகாக்கிறதுக்கு தான் ஒரு மதில் கட்ட போறீங்க. சூழல் ஆய்வு செஞ்சதுக்கு பின்னாலதான் மதில் கட்ட போறீங்க. அந்த கன்செப்டை வச்சுக்கொள்ளுங்க. திட்டமிடலின் படிமுறை குறிப்பிடுகன்னு சொன்னால் சூழலை ஆய்வு செஞ்சதுக்கு பின்னால வாய்ப்புகளையும் அச்சுறுத்தல்களையும் இனங்காணல். என்ன வாய்ப்பு இருக்கு, என்ன பிரச்சனை அச்சுறுத்தல் இருக்குன்னு இனங்காண்ற. அதை இனங்காணாம செய்கின்ற பொழுதுதான் பெரிய பாரிய விளைவை சந்திக்க வேண்டிய விடயம் ஏற்படும். விளங்குத ஸ்டூடெண்ட்ஸ்? எவ்வளவு ஈஸின்னு பாருங்களேன் ஸ்டூடெண்ட்ஸ். சூழலா ஆய்வு செய்யற, வாய்ப்புகளையும் அச்சுறுத்தல்களையும் இனங்காண்ற. ஏன்னா அது இனங்காணாம செய்ய முடியாது. என்ன வாய்ப்பு இருக்கு, என்ன பிரச்சனை இருக்குன்னு இனங்காணணும் கட்டாயம். அடுத்தது மூணாவது தான் நோக்கம் குறிக்கோள். பாருங்க, நோக்கம் குறிக்கோள் எங்கே தொடர்புபடுது. நான் உங்களுக்கு விளங்குது, மார்க் பண்ணி செய்யறேன். ஓகே, சாரி ஸ்டூடெண்ட்ஸ். நோக்கம், இந்த பாருங்க, நோக்கம் குறிக்கோள் உருவாக்குதல். மூன்றாவதாக அடுத்ததுதான் ஸ்டூடெண்ட்ஸ், நாலாவது இலக்கு மற்றும் தந்திரோபாய வழிமுறைகளை அறிந்து கொள்றேன். விளங்குதா? உபாயம்னாலும் சரி, தந்திரோபாயம்னாலும் சரி. ஓகே. அடுத்தது ஐந்தாவது தான் தந்திரோபாய தீர்மானங்களை எடுக்கிற. தீர்மானத்தை விலங்கு பெஸ்ட். நாலாவது பெஸ்ட்டுக்கு முதலாவது யோசிங்க, சூழலை ஆய்வு செய்யற. சரியா ஸ்டூடெண்ட்? சூழல் ஆய்வு செஞ்சதுக்கு பின்னால வாய்ப்புகள் மற்றும் அச்சுறுத்தல் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. வாய்ப்புன்னு என்ன, என்ன சான்ஸ் இருக்கு, என்ன பிரச்சனை இருக்கு இனங்காணணும். அதுக்கு மூணாவது நோக்கம் மற்றும் குறிக்கோளை வைக்கணும். அதுக்கு பின்னால இலக்கு மற்றும் தந்திரோபாய வழிமுறைகளை அறியணும். இது சரியான்னு சொல்லி அப்புறம் தந்திரோபாய தீர்மானம் சரிந்ததுக்கு பின்னால அதை என்ன செய்யணும், தீர்மானங்களை எடுக்கணும். விளங்குதா? அதற்கு பின்னால திட்டத்தை வெற்றிகரமாக அளவிடுதலும் கட்டுப்படுத்தலும். இந்த நடைமுறைப்படுத்தலையும் போட்டாலும் சரி, தந்திரோபாய வழிமுறைகளை நடைமுறைப்படுத்துறதுக்கு பின்னால திட்டத்தினை வெற்றிகரமாக அளவிடுதல் மற்றும் இதுக்குள்ள வரும். விளங்குதா? அவ்வளவுதான் ஸ்டூடெண்ட்ஸ். அதை நீங்க லைட்டா விளக்குறதுக்குன்னு சொல்லி கேட்டா, நீங்க இப்போ சூழல் ஆய்வு செய்யறதுக்கு என்னன்னு சொல்லி கேட்டா, குறித்த கருமத்தை மேற்கொண்டு கொள்கின்ற பொழுது நிறுவனம் தொடர்பாக இருக்கின்ற பிரச்சனைகளை, அதாவது அச்சுறுத்தல் மற்றும் வாய்ப்புகளை தெளிவாக இனங்காணுதல் சூழல் பகுப்பாய்வு ஆகும். அவ்வளவுதான். ஜென்ரல் அளவிலும் அதுக்கு ஜென்ரல் எழுதலும் பிரச்சனை இல்லை. பாயிண்ட் சரியா கொடுத்தீங்கன்னா சரி. தீர்மானம் எடுத்தல் வைபகத்துல இந்த திட்டமிடல்ல ஸ்டூடெண்ட்ஸ், திட்டமிடல்ல இருக்கு தானே, இதுல படிமுறையை கேட்டு விளக்க சொன்னான்டா ரெண்டு, நீங்க அப்படி கொடுத்தீங்கன்னா சரி. ஓகே. சும்மா ஜென்ரலா விளக்குனீங்கன்னா சரி, அவன் மார்க்ஸ் போடுவான். ஜென்ரலா ஃபுல்லா சரியா கொடுக்கணும். சூழல் ஆய்வு செய்யறது இப்படி வாய்ப்பு அச்சுறுத்தல்களை செஞ்சு அவங்க இனங்கண்டு சூழல் தொடர்பான பிரச்சனைகளை இனங்காண்டு ஆய்வு செய்யற, நோக்கம் மற்றும் குறிக்கோள் போட்டு உருவாக்குற, அதெல்லாம் கொஞ்சம் தெளிவா பார்த்து கொள்ளுங்க. அவ்வளவுதான். திட்டமிடலில் உள்ள இருக்கக்கூடிய உங்களுடைய திட்டமிடலில் இருக்கக்கூடிய படிமுறைகள், முக்கியத்துவங்கள், பிரச்சனைகள்லாம் பார்க்க போறோம். படிமுறையை பார்த்தாச்சு. திட்டமிடலின் வகைகள். ஸ்டூடெண்ட்ஸ், திட்டமிடல்ல ஃபர்ஸ்ட்டுக்கு வகைகள் இருக்கு. இந்த வகைகள் கட்டாயம்னு கேட்டா உங்களுக்கு எம்சிக்யூல கைட் பண்ணலாம். அதாவது பார்ட் 2ல கேட்டாலும் கேட்பான். ஆனா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். ஸ்டூடெண்ட்ஸ், எல்லா நோட்ஸும் எல்லா இடத்துலையும் வந்து கொண்டே இருக்கும் திறத்தி கொண்டு. புது நோட்ஸ் ஒன்றும் வராது. கன்செப்ட் விளங்கினா தான் ஞாபகம் நிற்கும். இதை பாடமாக்கிட்டு அடுத்த அடுத்த பேப்பர் அடுத்த யூனிட்டை படிச்சுட்டு போகல, கன்செப்ட் இல்லாம பாடமாக்கிட்டாங்க, இங்க ஒண்ணுமில்ல, விளங்காது. விளங்குதா? திட்டமிடல் வகைகள், தந்திரோபாய திட்டமிடல் இருக்கு, ஸ்ட்ராட்டஜிக் பிளான், அது மாதிரி உபாய முறைமை திட்டல். விளங்குதா? ஃபங்க்ஷனல் பிளான்ஸ், அதாவது இது உபாய முறை திட்டமிடல்டா தந்திரோபாய திட்டம் தான். அப்படித்தான் கைட்ல இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கும்னு இல்ல, தந்திரோபாய திட்டம். நீங்க இப்படி கேள்வி கேட்க மாட்டானே. என்ன பாருங்க, நோட்ஸ்ல கொள்ள இருக்கு. உபாயம்டலும் ஒன்றுதான், தந்திரோபாயம்டலும் ஒன்றுதான். ஆனால் இதுல தந்திரோபாய திட்டங்கள், உபாய முறை திட்டமிடல். ஓகே 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 ஓகே. தந்திரோபாய திட்டமிடல் இது உபாய முறை திட்டமிடல். ஓகே, சரிதான். செயற்பாட்டு திட்டமிடல், ஆபரேஷனல் பிளான்.
ஓகே, அதையும் பார்த்துக்கொள்ளுங்க. சந்தர்ப்ப திட்டமிடல் லைட்டா அதை பார்த்துக்கொள்ளுங்க. நான் சொல்ற முக்கியமானதுன்னு சொல்லுவேன், அதை மட்டும் நல்லா மார்க் பண்ணி இது லைட்டா பார்த்துக்கொள்ளுங்க எக்ஸாமுக்கு ரெடி ஆகிறதுக்கு. ஆனால் எல்லாத்தையும் விட்டுட்டு போக வேணாம், எல்லாத்தையும் ரீட் பண்ணுங்க விளங்குற மாதிரி. திட்டமிடல் இருக்கு தானே ஸ்டூடெண்ட்ஸ், அதில் உள்ளடங்க வேண்டிய விடயங்கள் கட்டாயமாக கேள்வியில வளமையாக கேட்டுக்கொண்டே இருக்கிறார். விளங்குதா? திட்டமிடலுக்குள் உள்ளடங்க வேண்டிய என்ன இருக்கணும்? ஒரு தூர நோக்கு, லாங் டேர்ம் விஷன் அண்ட் மிஷன் இருக்கணும். இலட்சிய நோக்கு இருக்கணும். ஒரு உபாய வழிமுறை நோக்கம் இருக்கணும். பாருங்க இந்த இருக்கு, தூர நோக்குன்ற என்ன, இலட்சிய நோக்குன்ற வேறுபாடு கேட்டு வந்தாலும் வரும். இதெல்லாம் நீங்க பாடமாக்க வேண்டிய விடயம். இப்ப பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், நிறுவனம் ஒன்று இருக்குத்தானே ஸ்டூடெண்ட்ஸ், நிறுவனம் ஒன்று இருக்குத்தானே. இப்ப நிறுவனம் முழு நிறுவனத்திற்காக தூர நோக்குன்னு என்ன சொல்றேன், முழு நிறுவனத்திற்கான செல்லும் பாதையை சுட்டி காட்டும். அதாவது முழு நிறுவனம் இருக்குத்தானே, ஒரு நிறுவனம் இருக்கு. அதாவது உதாரணமாக எடுத்துக்கொண்டால் சிஎஃப்ஐ நிறுவனம் இருக்குத்தானே. சிஎஃப்ஐ நிறுவனத்தினுடைய பாதையை சுட்டிக்காட்டுற என்ன பாதை? அனைத்து மட்ட பிள்ளைகளுக்கும் சமமான கல்வி மட்டத்தை வழங்குவது. இலாப நோக்கம் மட்டுமல்ல, அனைத்து பிள்ளைகளும் சமம். அந்த பாதையை தான் இங்க சொல்லுது. முழு நிறுவனத்திற்கான பாதையை சுட்டிக்காட்டும் முழுமையான தொழிற்பாடுகளை வெளிப்படுத்தும் கூற்றுண்டாகும். இப்ப நான் சொன்னேன் தானே, என்ன சொன்னேன்? சிஎஃப்ஐ நிறுவனத்தின் ஒரு அறிக்கை இருக்கு, அனைத்து மட்ட மாணவர்களுக்கும் சமமான கல்வி. அதாவது கட்டணம் இல்லாமலும் படித்துக் கொள்ளலாம், கட்டணம் இருந்தாலும் படித்துக் கொள்ளலாம் என்ற ஒரு இலக்கு, ஒரு பாதையை சுட்டி காட்டும் ஒரு தொழிற்பாடு, அதாவது ஒரு அறிக்கை வெளிப்படுத்தும் ஒரு கூற்றுதான் தூர நோக்கு. அந்த ரிப்போர்ட் இருக்கணும் நம்மளுக்கு கட்டாயம். விளங்குத ஸ்டூடெண்ட்ஸ்? ஒரு அமைப்பொன்றின் முதல்வர் ஏஜென்ட், அதாவது முதல்வர், சாரி, முதல்வர் அல்லது உரிமையாளர், ஓனர் 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 மேற்கொள்ளும் கூற்றுன்றாகும் இது. ஓகே, தூர நோக்கு மற்றும் இலட்சிய நோக்குகிற வேறுபாடு எவ்வாறு வேறுபடும்? கேட்டாலும் கேட்பான், கட்டாயம் மார்க் பண்ணி வச்சு கொள்ளுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கு பின்னால ஸ்டூடெண்ட்ஸ் கட்டாகனா உடனே நீங்க இதுல ஜாயின் பண்ணுங்க இந்த லிங்க்லயே ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்தது வந்து இலட்சிய நோக்கு. இலட்சிய நோக்கு தான் தூர நோக்கானது மேலும் விரிவாக தெளிவுபடுகின்ற அமைப்பின் தனிநபர் கர்மம் மாற்றுவதற்கு வழிகாட்டுகின்ற ஏனைய அமைப்புகளின் தொழிற்பாடுகளிலிருந்து தமது அமைப்பினை வேறுபடுத்தி காட்டுது. என்னன்னு சொன்ன எதை சொல்லுதுன்னு சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ தூர நோக்கு இருக்கு தானே, அது நிறுவனத்தின் பாதையை சுட்டி காட்டுற, நான் இதைத்தான் செய்ய போறேன் ஒரு கூற்றொன்று தயாரிக்கிறேன். ஆனால் இலட்சிய நோக்குன்னு சொன்னால் பலதரப்பட்ட நிறுவனத்தின் தொழிற்பாடுகளிலிருந்து ஏனைய அமைப்பு அல்லது ஏனைய கட்டமைப்பின் ஏனைய கட்டமைப்புகளில் இருக்கக்கூடிய தொழிற்பாடுகளில், அதாவது செயற்பாடு இருக்குத்தானே, அதிலிருந்து தன்ற இதை வேறுபடுத்தி பார்க்கிற மிஷன் அண்ட் ஸ்டேட்மெண்ட். அப்படி சொன்னால் எதை சொல்றேன்னு சொன்னா, இப்ப நீங்க பார்த்துக்கொள்ளணும் கட்டாயம் எதை சொல்றேன்னு சொன்னால், இப்ப ஏ என்ற ஒரு நிறுவனம் இருக்கு, பி என்ற நிறுவனம் இருக்கு. ஏ நிறுவனம் இருக்கு தானே, பி என்ற நிறுவனத்துடைய கூற்று ஒப்பிட்டு பார்க்கிற, என்ன சரியா இருக்கா, நான் செய்யற தீர்மானம் சரியா இருக்கா, நான் போற பாதை சரியா இருக்கா, அதை கூறுதான் எழுச்சியை நோக்க கூற்று, மிஷன் ஸ்டேட்மெண்ட். ஓகே, அது ரெண்டையும் வேறுபாட்டை பாடமாக்கி வச்சுக்கொள்ளுங்க. நான் சொன்னத ரெட் மார்க்ல நான் சொல்லியிருப்பேன், இது மட்டும் 3 தான் மார்க் சொல்லியிருப்பேன், 3 மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க நல்லாண்டு. இதையும் மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, என்ன சரி, டவுட் வந்தா கேட்டுக்கொள்ளுங்க. அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ், இலட்சிய நோக்க கூற்று இருக்கு தானே, இது இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ல அந்த 40 தொடக்கம் 50 வரையிலான கேள்விக்குள்ள உள்ளடக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு 90% இருக்கு. இலட்சிய கூற்றொன்றை தயாரிக்கின்ற பொழுது இதில் உள்ளடங்க வேண்டிய விடயம், வாடிக்கையாளர் இருப்பாங்க, வணிகத்தின் தன்மை இருப்பார், வணிகம் பல சொன்ன பலதரப்பட்ட வணிகம்னு சொல்லி அதை வைத்துத்தான் இலட்சிய நோக்க கூற்ற என்ன செய்வாங்கன்னு சொன்னால், தனது கருமங்களை ஒப்பிட்டு பார்ப்பாங்க, நான் செயல்றது ஒரு நான் செய்யற தொழிற்பாடு சரியான்னு சொல்லி. விளங்குதா? அதால் தான் வணிகத்தின் தன்மை, சந்தை இருக்கும், ஊழியர் இருப்பாங்க. சும்மா நார்மல் நோட்ஸை சும்மா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க சரி. வாடிக்கையாளர் எழுதிட்டு வணிகத்திற தன்மை, சந்தை, ஊழியர், தொழில்நுட்பம், இலட்சிய நோக்க கூற்றுக்குள் தயாரிக்கும் போது உள்ளடங்க வேண்டிய விடயம், அவ்வளவுதான்.
அது பெருசா ஒன்றும் பார்க்க தேவையில்ல. இலக்கு, நோக்கம், இது ரெண்டுக்கும் உடைய வேறுபாடை பாருங்க. அமைப்பொன்றின் நீண்ட காலம், லாங் டேர்ம் அடைந்து கொள் அதாவது லாங் டேர்ம்ல ஒரு குறித்த வேலையை அடைந்து கொள்வதற்குரிய நோக்கம் தான் இலக்கு. இதன் மூலம் நிறுவனத்தின் இலட்சிய கூற்றும் பணிக்கூற்றும் விவரிக்கப்படும். விளங்குதா? அதாவது நீண்ட காலம், லாங் டேர்ம் மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு அமைப்பு அல்லது ஒரு கட்டமைப்பின் நீண்ட காலத்தில் அடைந்து கொள்வதற்கு எதிர்பார்க்கப்படும் எதிர்பார்ப்புகள் ஆகும். ஓகே. அதாவது நோக்கம் என்று சொன்னா குறுங்காலத்தில் போது அடைந்து கொள்வதற்கு, ஷோர்ட் டேர்ம் அடைந்து கொள்வதற்கு எதிர்பார்க்கப்படுகின்ற எதிர்பார்ப்பு தான் குறிக்கோள். இது காலத்தோடு தொடர்புடையது, நடைமுறைக்கு சாத்தியமானது, நடைமுறையில் செயற்பட்டு கொண்டு போது இதை கவனத்தில் எடுப்பாங்க. ஓகே. ஆனா இதையும் மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதாவது ஸ்மார்ட், வணிக குறிக்கோள் இருக்க வேண்டிய பண்புகள் எல்லாரும் இதை பாடமாக்கி வச்சுக்கொள்ளுங்க. இதை எம்சிக்யூல எப்படி கேட்பான்னு சொன்னால், வணிக வணிக குறிக்கோள் ஒன்றின் இருக்க வேண்டிய பண்புகள், பண்புகளுக்கு கேட்டுட்டு உள்ளடங்க முடியாத விடயம். அப்ப இது உங்களுக்கு தேவையா இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ்? இது கட்டாயமான விஷயம் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்க இது யூனிவர்சிட்டிலையும் இதை வந்து தெளிவா அதாவது மெசரபிள் என்னன்னு படிப்பீங்க, ஸ்பெசிபிக் என்னன்னு படிப்பீங்க. யூனிவர்சிட்டி சிலபஸ் இதன் மேலால தந்திருக்கான். குறிப்பானதாக இருத்தல், அளவிடக்கூடியதாக இருத்தல், அடைந்து கொள்ளக்கூடியதாக இருத்தல், உண்மை நிலை கொண்டது, குறித்த கால வரையறை கொண்டதாக இருத்தல். அப்ப எம்சிக்குள்ள கேட்டுட்டு ஒரு 4 பாயிண்ட் தந்துட்டு ஒன்னு பிழையா தருவான். அப்ப அதுல ஒரு மார்க்ஸ், ஈஸியான மார்க்ஸ் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அல்லது ஸ்ட்ரக்சர்ல 4 பாயிண்ட் எழுதுறதுக்கு கேட்பான், வணிக குறிக்கோள் ஒன்றில். நல்ல ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க, வணிக குறிக்கோள்னு கேட்பான். அல்லது வணிகத்தின் இலட்சிய நோக்க கூற்று. அப்போ ரெண்டு இடத்துல நீங்க இது கன்ஃபியூஸ் ஆகக்கூடா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். இலட்சிய நோக்க கூற்றுண்டால் நீங்க வாடிக்கையாளர், சந்தை, மேல இருக்கு பாருங்க, இந்த இருக்கு பாருங்க, இலட்சிய நோக்க கூற்றில் தயாரிக்க போது உள்ளடக்க வேண்டிய விடயம் இதை கொடுக்கணும். ஆனால் வணிக குறிக்கோள் ஒன்று இருக்க வேண்டிய பண்பு ஸ்மார்ட், குறிப்பானதாக இருக்கணும், அளவிடக்கூடிய நீங்க பாடமாக்கி வச்சிருந்தீங்கன்னா சரி. இந்த கொள்கை, உபாய, வழிமுறையெல்லாம் நீங்க லைட்டா எல்லாத்தையும் ரீட் பண்ணி கொள்ளுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து போர் அடிக்க ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஒன்று சொல்லவா ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஒரு மாசத்துல இந்த நோட்ஸ் தியரிய படிக்கலாம், கஷ்டமாயிருக்கு, பாடம் நிக்குதுல்ல சார் சொல்றாங்க நிறைய பேர். நான் சொல்றேன், நைட்ல 2 மணிக்கெல்லாம் நிறைய பேர் டவுட் கேட்டு போட்டிருந்தாங்க. அந்த டைம்ல படிக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன் ஒரு அட்வைஸ், அந்த டைம்ல படிக்கிறது பிரயோசனம் இல்லைம்மா. விளங்குதா? மைண்ட் படிப்புக்கு கொடுக்காது. ஒரு 4 ஹவர் அல்லது 5 ஹவர் தூங்கி ஃப்ரெஷ்ஷா எழும்பி பிஸ்னஸ் ஸ்டடிஸ்ல கை வைங்க. ஒரு நோக்கத்தை வைங்க. இந்த பிஸ்னஸ் ஸ்டடிஸ் நான் மேனேஜ்மெண்ட் படிக்கிறதே அதான். ஒரு இலக்கு அல்லது நோக்கத்தை வைங்க. நான் இன்னைக்கு சகஜத்துக்கு சுபகுக்கு 3 மணிக்கு எழும்பி ஒரு நோக்க இலக்கு வச்சு என்ன செய்யணும்னு சொன்னால், மேனேஜ்மெண்ட் ஃபுல்லா ரிவிஷன் செய்து ஒரு 2 வருஷம் பாஸ் பேப்பரை ஃபுல்லா தன்னால டிஸ்கஸ் செய்யணும். பிழை வந்தாலும் சரி, சரி வந்தாலும் சரி, ஒரு இலக்கை வச்சுட்டு தூங்கி 3:30 மணி அல்லது 4 மணிக்கு எழும்பி ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த 1 மந்த் இப்படி ஃபாலோ பண்ணி பாருங்க, பிசினஸ் ஸ்டடிஸ்ல சுவரா ஏ வரும். எனக்கு நீங்க கண்டெக்ட் பண்ணுவீங்க, சார் ஆம் நீங்க சொன்னதை செஞ்சேன், ஏ வந்திருக்கு. விளங்குதா ஸ்டூடெண்ட்ஸ்? அதான் இது. நான் அடுத்தது திட்டமிடல்ல தான் கொஞ்சம் விரிவா வரும். திட்டமிடலை கொஞ்சம் டீப்பா நல்லா படிச்சுக்கொள்ளுங்க. ஓகே. திட்டமிடலை தயாரிக்கும், அதாவது கோட்பாடுகள் இருக்கும். இதை கேட்டிருந்தான், தத்துவம்னு கேட்பான், கோட்பாடுன்னு கேட்பான், திட்டமிடல் தயாரிக்கும் போது கவனித்துக் கொள்ள வேண்டிய விடயம்னு கேட்பான். மார்க் பண்ணி கொள்ளுங்க. கேள்வி எப்படி மாத்தி கேட்பான்னு தெரியா? திட்டமிடலை தயாரிக்கும் பொழுது பின்வரும் கோட்பாடுகளை பின்பற்றணும். அதாவது திட்டமிடல் ஒன்று செய்யும் பொழுது தெளிவான உறுதிப்படுத்தல். வழங்குதா? நான் இப்போ பேப்பர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இதில் ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய பேப்பர் கிளாஸ், அதாவது முதல் பேப்பர் வச்சிருக்கேன், அதே மாதிரி பாஸ் பேப்பரும் தொகுத்தெடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ நான் படிச்சு தாருவேன். இந்த படிச்சு தாரத்தை தவிர வேற கேள்வி வந்திருக்காது, வந்து பாருங்க. ஓகே. தெளிவாக உறுதிப்படுத்தப்பட்ட இலக்கு மற்றும் நோக்கங்கள் பற்றி அடிப்படையாக கொள்றேன். ஓகே. இப்போ நான் இதான் என்று சொல்லி உறுதிப்படுத்துற இலக்கு நம்ம இலக்கு ஒன்று இருக்கு தானே. நீங்க இலக்கு இப்போ உதாரணமா சார் நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னால், இன்று
தஹஜத்துல இருந்து பிஸ்னஸ் ஸ்டடிஸை ஸ்டார்ட் பண்ண போறேன். அதான் என்னுடைய இலக்கு. என்னுடைய சுபகுக்கு நான் மேனேஜ்மெண்ட்டை ஃபுல் ரிவிஷன் செய்துவிட்டு ஷார்ட் மெத்தட்ல நீங்க படிச்சிருந்ததை மார்க் பண்ணி வச்சிருக்கேன். அதை மார்க் பண்ணி வச்சுட்டு என்ன செய்ய போறேன்னு சொன்னால் தஹஜத்துக்கு எழும்பி இதை ஃபுல்லா முடிச்ச போறேன். டுமாரோ ஜூலை 4 தான் என்ற விஷன் அண்ட் மிஷன். அதை முடிச்சு பாஸ் பேப்பர் 2 வருஷம் செய்யணும். கண்ணால ரத்தம் வந்தாலும் சரி, நாளை ஒரு தானே தூங்குவேன். இதை வச்சுட்டு படிச்சு பாருங்க, தியாகம் செஞ்சு கன்ஃபார்ம் ஏ வரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து குறிக்கோள் கால வரையறை. இது 4 பாயிண்ட்ஸ் பாடமாக்கி வச்சுக்கணும். நடைமுறை செயற்படுத்தக்கூடியதா இருக்கணும். திட்டமிடல் தயாரிக்கும் போது கவனத்தில் நடைமுறைக்கு சாத்தியமா இருக்கணும். ஒரு கருத்துக்கள் சொல்றாங்கன்னா நடைமுறைக்கு சாத்தியமா இருக்கணும். இந்த இருக்கு பாருங்க, பாருங்க, நடைமுறைக்கு சாத்தியமா இருக்கணும். இந்த இருக்கு பாருங்க, சாரி, நெகிழ்வுத்தன்மை கொண்டதாக இருக்கணும். நெகிழ்வுத்தன்மை என்ன? மாறுற, அதாவது மாறல் தன்மை கொண்டதாக இருக்கும். நீங்க நெகிழ்வுத்தன்மை எக்கனாமிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. கேள்வி நெகிழ்ச்சி, நெகிழ்வு கேள்வி அப்படிலாம் படிச்சிருப்பீங்க. நான் 3 சப்ஜெக்டையும் உங்களுக்கு செஞ்சா ஈஸியா இருக்குமா? நான் எனக்கு டைம் காண ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்குறீங்க, சார் 3 சப்ஜெக்டையும் செய்யுங்க செமினார்ஸ்னு சொல்லி. டைம் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ், இல்லாட்டி செஞ்சிடலாம். ஓகே, அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ், திட்டமிடல் உருவாக்க வேண்டிய கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயம் பார்த்தாச்சு. அது 4 பாயிண்ட் மார்க் பண்ணி வச்சு கொள்ளுங்க. திட்டமிடல் தான் டீப்பா படிச்சு கொள்ளணும் நீங்க. திட்டமிடல் முக்கியத்துவம் கேட்டாலும் இதை கொடுங்க. திட்டமிடல் கோட்பாடு கேட்டாலும் இதை கொடுங்க. பாருங்க, திட்டமிடல் கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயம்னாலும் இதை கொடுங்க. இந்த 4 பாயிண்ட் பாடமாக்கி வச்சிருந்தீங்கன்னா ஓகே. இல்லம்மா, அக்கவுண்டிங் நான் செய்யறல. அக்கவுண்டிங் செய்யறேன்னு சொன்னா டைம் இல்லை எனக்கு. டைம் இருந்தா செய்யலாம். AA புக் செஞ்சு கொண்டிருக்கிறேன். பிடிஎஃப் ஸ்டேஜ் 1 அண்ட் ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3க்கு. அதனால டைம் இல்லாம இருக்கு. பிஸ்னஸ் ஸ்டடிஸை மட்டும் இப்போ செஞ்சுட்டு அக்கவுண்டிங் நான் செய்வேன். செமினார்ஸ் போடுறேன்டா சொல்லுவேன். கம்பெனி அக்கவுண்ட் செய்ய சொன்னாங்க, செய்யறேன்டா சொல்லுவேன்.